சேரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காரு. "டேய் சோடா, எந்த கடவு உலகத்துல இருக்க? ஏதோ சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உடனே வர சொன்னேன். எல்லாரும் வேலைய விட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கேடா" அப்படின்னோனே, "சொல்றேன்னே, சொல்றேன். எவ்ளோ முக்கியமான விஷயம். இது சொல்றதுக்குள்ளேயும் எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. டேய் இப்ப சொல்லப் போறியா? நாங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டோமாடா? வேலைய விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்டா இப்படி பண்ண? டேய் ஓனர்ன்னு ரொம்ப தான் ஓவரா பண்ணாதடா. 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட தம்பிடா. அண்ணனோட சந்தோஷத்துல நீ பங்கெடுக்கணும்டா. டேய் ஓவரா பண்ணாதடா" அப்படின்றாரு பாண்டியன். உடனே "அண்ணே சொல்லுண்ணே, எங்களால முடியலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கேட்டுட்ருக்காரு. பாண்டியனும், பல்லவன், சேரன் எல்லாருமே. அப்போ வந்து சோழன் வந்து சொல்கிறாரு, "இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நிலாவோட வந்து லேப்டாப் காணா போயிடுச்சு." "என்னடா சொல்கிற? அது சந்தோஷமான விஷயமா உனக்கு?" "டேய் அது சந்தோஷமான விஷயம் இல்லைடா. நிலாவோட லேப்டாப் காணா போச்சா, அதுக்கப்புறம் நிலா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க இன்னைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களேண்ணே." "ஆமாடா, ரொம்ப முக்கியமானது தான். ஆனா, அவங்க போன ஆட்டோல மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க." "ஐய்யய்யோ! அப்புறம் என்னடா ஆச்சு?" "அப்புறம் என்ன ஆச்சு? ம் எ சார்ஸாஸ் எனக்கு தான் எப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஒரே பிரச்சனைன்னா யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? பொண்டாட்டி யாருக்கு? புருஷனுக்கு தானே ஃபோன் பண்ணுவா. ஓவரா பண்ணாத, விஷயத்த சொல்லு" அப்படின்ட்டாரு பாண்டியன். "சரிடா, சரிடா, கோவிச்சுக்காதடா, சொல்றேன்டா" அப்படின்ட்டு, "இங்கே பாருடா, அப்புறம் என்ன எனக்கு ஃபோன் பண்ணாங்களா? சரி உனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ போனியா? சரி அப்புறம் என்ன நடந்தது?" "அப்புறம் என்ன நடந்ததா? அதுக்கப்புறம் நான் போலடா." "போலையா? டேய் முழுசா கேளுடா." அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. "என்னடா சொல்ற? எப்புட்றா கண்டுபிடிச்ச? சிசிடிவி ஃபுட்டேஜ் தானடா காப்பாத்துச்சு." அதுக்கப்புறம் கை கால்ல விழுந்து அந்த ஆள்கிட்ட பேசி, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசி வாங்குறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சுடா. எப்படியோ கரெக்ட் டைம்க்கு நிலா கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவங்க பாஸ் இருக்கான்ல, அந்த மாங்காய் மடைய ஒருத்தன் இருக்கானே, ஆமா அவன் தான் அப்படி திட்டுறான்டா நிலாவ. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஆனா நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது கோவத்த காட்டினா நிலா டென்ஷன் ஆயிடுவாங்களே, அதான் அமைதியா இருந்துட்டேன். நல்ல காலம் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. அப்புறம் என்ன நடந்தது? சரி இதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷப்பட்டியா? டேய் இதுக்கெல்லாம் யார்றா சந்தோஷப்படுவா? உதவி பண்ணதுக்கெல்லாம் சந்தோஷப்பட முடியுமா? வேற எதுக்குடா சந்தோஷப்பட்ட? அதான் சொன்னேனேடா வந்தோனே, நிலா என்னை ஹக் பண்ணான்னு சொல்லிட்டு என்னை அப்படி கட்டிப்பிடிச்சாடா. நிஜமாவா சொல்ற? ஆமாடா நிஜமா தான்டா சொல்றேன் அப்படின்றாரு. எப்படி ஓடி வந்து கட்டிப்பிடிச்சா தெரியுமா? ப்ராஜெக்ட்ட சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டாடா. எனக்கு வெக்க வெக்கமா வந்துருச்சுடா. அப்படி கட்டி பிடிச்சிட்டாடா. அப்புறம்டா, அப்புறம் என்ன? ஒரு 5 நிமிஷம்டா. எனக்கு சந்தோஷத்துல அளவே இல்லடா. நான் இந்த உலகத்திலே இல்லடா அப்படின்னோனே, டேய் எனக்கு இது போதும்டா. அப்ப நிலாவும் நீயும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆல்மோஸ்ட் 90% ஒண்ணு சேர்ந்த மாரி தான். என்ன ஒண்ணு நிலா வாயால ஐ லவ் யூன்ற வார்த்தை மட்டும் வரணும். அது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நிலாவும் நானும் சந்தோஷமா வாழ ஆரம்பிப்போம் இந்த வீட்ல அப்படின்னோனே, டேய் சோழா நீ சொல்றதெல்லாம் உண்மை தானடா. எதுவும் எங்களுக்காக பில்டப்லாம் பண்ணலையே. அண்ணே என்னண்ணே நீ? வேணா நிலா கிட்ட வந்து கேட்டுக்கோ. நான் உதவி செஞ்சேனா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. டேய் அதெல்லாம் நான் எப்படிடா கேட்க முடியும்? சரிண்ணே, அந்த கட்டி பிடிச்ச மேட்ரு மட்டும் கேட்க வேணாம். மத்ததெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னோனே, சரிடா, சரிடா, சரிடா ரொம்ப சந்தோஷம்டா. நீயும் நிலாவும் சந்தோஷமா வாழணும் தானே நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்ந்துருவோண்ணே. எனக்கு அது நம்பிக்கை வந்துருச்சு இன்னைக்கு. இவ்வளோ நாள் நம்பிக்கையே இல்லாம தானே இருந்தது. எப்போ நிலா போயிட்டு அங்க வந்து இந்த மாரி நான் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. அப்பவே எனக்கு பாதி நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ போயிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது முழு நம்பிக்கையும் போயிடுச்சுண்ணே. ஆனா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையிலேருந்து ஒரு செடி முளைக்குதுண்ணே அப்படின்னோனே, டேய் நிஜமாவாடா சந்தோஷமா இருக்குடா. எல்லாருமே சந்தோஷமா வந்து சோழன பாராட்டுறாங்க. டேய் இப்படியே உன் வாழ்க்கை போனா நல்லா இருக்கும்டா. ஆனா ஒண்ணுடா, இத இப்படியே பில்டப் பண்ணி நிலாவ நல்ல முடிவு எடுத்ததையும் கெடுக்க வச்சிடாத புரியுதா? அப்படின்ட்டாரு பாண்டியன். சரிடா, சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நிலா வராங்க. நிலா வந்தோனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்குது. இப்ப என்ன ஆச்சு? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன ஆச்சு? அப்படின்னோனே, நேரா வந்து சாமி கும்பிடுறாங்க. "என்ன நிலா?" அப்படின்னோனே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளு. அதான் சாமி கூட பார்த்தேன்ல, நான் சொன்னேன்ல" அப்படின்றாரு. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்ட சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன். எல்லாரும் என்ன பாராட்டுனாங்கண்ணா. உண்மையிலேயே சொன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே சோழன் தான்ண்ணா. இப்பதாம்மா சொன்னான் எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னோனே, "சோழன் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்காக ஒரு பிரசன்டேஷன் வாங்கியிருக்கேன்" அப்படின்னோனே, "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே பிரசன்ட் குடுக்குறாங்க. "ரொம்ப சந்தோஷங்க" அப்படின்றாங்க. உடனே சேரன் வந்து, "எப்படியோ 2 பேரும் கூடிய சீக்கிரம் வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது போதும். கடவுளே இவங்க 2 பேரையும் சீக்கிரமாவே வந்து வாழ ஆரம்பிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து என்ன பண்றாரு, சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு. சோழனிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.